அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது. நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். ரிஷப ராசி நேயர்களே, நல்லா சாப்பிடணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பங்குனி மாதம் எப்படின்னா பட்டைய கிளப்பும்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து சூரியனும் சுக்கிரனும் நான் இருக்கேன். அப்போ உங்கள் வீட்டில் தலைவி, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா, இந்த மாதிரி உறவுகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு வருமானம். எப்பயுமே நீங்கள் ஒரு மாதிரி எப்படின்னா பந்தபாசம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஒரு சின்னதாக ஒரு தனக்குன்னு ஒரு திட்டம், ஒரு கட்டம், இதெல்லாம் போட்டுக்குவீங்க. ரிஷபராசிக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்பயுமே இயற்கையிலே உண்டுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாபஸ்தானம் அப்படிங்கும்போது தனஸ்தானம், லாபஸ்தானம்னு ரொம்ப கவனமாக கேட்டுக்கணுங்க. அதெல்லாம் நம்ம அந்தந்த மாதமும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் முடியலன்னு வச்சுங்களேன், நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படிங்க மேடம் இருக்குன்னு இந்த 2ஐயும் 11ஐயும் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க, பங்குனி மாதம் ரிஷபத்திற்கு ஏதாவது ஒரு பணவரவு தனவரவு உண்டு, லாக்காக இருக்குதுங்க, ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கே, இழுபறியில் இருக்கே, சக்ஸஸ் ஆகுங்க, சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட பேச்செடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சட்டுன்னு ஒரு 10 பொண்ணு அப்படியே கடகடன்னு 4-5 பொண்ணு பார்த்துங்க, இது செட் ஆயிடுச்சு. இந்த மாதம் உண்டுங்க. அதாவது சுப முகூர்த்தம் அப்படின்னு மாதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பங்குனியில் நல்ல வளர்பிறை பார்த்து 1-2 தான் முகூர்த்தம் வருங்க. பார்த்து நீங்கள் பண்ணலாம், தப்பே இல்லை. அப்படி நம்மளுடைய இப்போ பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் கல்யாணம் ஆயிருக்கும். சித்திரை மாதமும் செய்யலாம். இந்த கத்திரி வெய்யெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதம் பலாபலன் சொல்லும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ ரிஷபத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய மாதமாக இருக்குது. சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருங்க. விவசாயத்துறைகள் அருமையாக இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்களா கால சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல குருங்க. உங்களுடைய பேச்சுக்கு தலைவணங்கி நடக்கக்கூடிய மாதம் அப்படிங்களா? வாங்க. ஏன்னா பணம் வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுங்க. புகழ் வந்துடும், ஒரு மதிப்பு வந்துடும், மரியாதை வந்துடும், தேடி வந்துடும். ஏன் புள்ளைங்க பார்த்தீங்களா 40,000 சம்பாரிச்சா இப்போ 1 வருஷம் சம்பாதிக்கிறான், 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் 1 வருஷத்தில் இப்போ என்ன உயர்வு? நீங்கள் தான் இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறீங்களே, 5,000 ரூபாய் தாண்டிங்களா? அதே கம்பெனி அதே அரைச்சமாக வரைச்சிக்கிட்டு என்னமோ நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு 8 மணி நேரம் உழைச்சிட்டு வரீங்க சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி ஐடி ஃபீல்டு கூட டவுன் ஆகிருக்க காரணம் நிறைய பேர் ஒரு தொழிலில் ஒரு லாபத்தை எங்கே கிடைக்குது, எந்த கம்பெனியில் கிடைக்குது, அதிலேயே தேடி போகிறது. அதே விஷயத்த நம்ம இது நாடி போகக்கூடிய அமைப்பு தான். இப்போ அஸ்ட்ராலஜரை கேட்டிங்கன்னா யூடியூப்பை திறந்தாவே அத்தனை அஸ்ட்ராலஜர் வராங்க. அப்போ நமக்குன்னு யார் கொடுப்பன? நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனி தான் நமக்கு சோறு போடுன்னு இருக்கும்ல, விதி இருக்கும்ல. நம்மளுடைய பேங்க் இங்கே தானே அக்கௌண்ட் இருக்கணும். எல்லாமே அஸ்ட்ராலஜியில் வந்துருங்க. ஈவன் நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, வாஸ்து மாதிரி அப்படி நேசித்து சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எங்கேயுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் பூர்வ புண்ணியம். இந்த பூர்வ புண்ணியம் கிடச்சாதான் நமக்கு இதெல்லாம் சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கொடுப்பனை இருக்கணும்பாங்களே, பெருமைக்காக இல்லைங்க. நம்ம அத்தனை ஆராய்ச்சியிலேயே இருக்கோம். அப்போ ஏன் நம்ம அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு வைக்கிறோம்? அதை ஒரு சயின்ஸாக எடுத்து பார்க்குறோம். புதன் ராகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு உட்காந்துட்ருக்கேங்க, காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிருங்க. சுசீந்திரம் முடிஞ்சால் போயிட்டு வந்துருங்க. ரிஷபம் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஆஞ்சநேயரோட மந்திரம். பெண்கள்லாம் அந்த திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் இங்கே நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க. சுந்தரகாண்டம் படிங்க. ஒரே ஒரு நாள் உட்காந்துங்க, புதன்கிழமை சனிக்கிழமை உட்காந்து சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள் பெண்கள். உங்களுக்கு நினைத்த காரியம், அதே போல் கல்யாணம் ஆகிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் எப்படி இருக்கணுன்றிருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.